அனைவருக்கும் வணக்கம். 11th ஸ்டாண்டர்ட் பயிற்சி 2.11 6வது சம்மு சிம்பிளிஃபை பை ரேஷனலைசிங் த டினாமினேட்டர். அதாவது பகுதியை விகிதமுறு எண்ணாக்குக. ஸோ பகுதினா உங்களுக்கு இதான், இதை வந்து விகிதமுறு எண்ணாக்கணும். ஏன் விகிதமுறைனா இந்த ரூட்டுன்ற விகிதமுறா எண், இதை விகிதமுறு எண்ணாக்கணும். ஸோ இதுக்காக என்ன பண்ணுறீங்க, இந்த கணக்கை நீங்கள் அப்படியே என்ன பண்ணுறீங்க, அப்படியே இந்த கணக்கை அப்படியே எழுதிக்கிறீங்க. கொடுத்ததை அப்படியே நீங்கள் எழுதிக்கிறீங்க. மறுபடியும் என்ன பண்ணுறீங்க, இந்த அப்படியே நீங்கள் இதை எழுதிக்கோங்க. இப்போ என்ன பண்ணணும், பகுதியில் என்ன இருக்குது பாருங்கள், √3 - √2 3 - √2 இப்படி இருக்குங்களா. இதோட சைனை மாற்றுங்க. மைனஸ் என்ன பண்ணுங்கள், ப்ளஸ் ஆக்கி இதை பெருக்கி வகுங்க. ஸோ அப்போ 3 - √2வை 3 + √2 ஆக்கி மேலேயும் கீழேயும், அதாவது பெருக்கி நம்ம வகுக்கிறோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டினாமினேட்டர் பாருங்கள், பகுதி பாருங்கள், a - b, இது a இது b, நடுவில் மைனஸ் இருக்குது பாருங்கள், மைனஸ் இது a + b, நடுவில் ப்ளஸ் இருக்குது. a - b × a + b நம்மளுக்கு தெரியும், a² - b² நம்மளுக்கு தெரியும். அப்போ இந்த 3a ஸ்கொயர் பண்ணால் உங்களுக்கு 9 கிடைக்கும். மைனஸ் இந்த √2 ஸ்கொயர் பண்ணால் √2². ஸோ a² - b². ஸோ இந்த ஃபார்முலாவை நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம். என்ன ஃபார்முலா, a + b × a - bனா a² - b² ஃபார்முலாவை நம்ம இங்கே யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த தொகுதி இருக்குது பார்த்திங்களா, அதை அப்படியே பெருக்கிக்கோங்க. 7 3 21, இந்த 21 எழுதியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 7 √2, அதை இங்கே எழுதியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா 6 √6 × 3 3 √6, இதை இங்கே எழுதியாச்சு, இந்த இடத்துல எழுதியாச்சு. அடுத்தது பார்த்திங்கன்னா √6 √2, அப்போ ரூட்டுக்குள்ளே 6ம் ரூட்டுக்குள்ளே 2ன்னா இந்த மாதிரி பெருக்கல் இருந்தால் ரூட்டை கம்பைன் பண்ணிக்கலாம். √12 இப்படி நம்ம எழுதிக்கலாம். ஸோ இது முடிச்சிருக்கு இல்லையா. 9 - 2 என்ன நம்மளுக்கு 7. ஸோ நியூமரேட்டர் பார்த்திங்கன்னா இதை ஒன்றும் பண்ண முடியாது, அப்படியே தான் இருக்குது பாருங்கள். எல்லாம் வந்து வெவ்வேறு டைப். இது 21 அப்படியே எழுதியாச்சு, 7 √2 எழுதியாச்சு, 3 √6 அப்படி எழுதியாச்சு. இந்த 12 மட்டும் நீங்கள் என்ன பண்ணலாம், ரூட்டுக்குள்ளே 4 × 3, 4க்கு ரூட் என்ன 2, 3க்கு கிடையாது, ஆனால் √3 அப்படியே நம்ம வச்சுருக்கோங்க 7. ஸோ ஓகே, இந்த சம் புரிஞ்சுதான் உங்களுக்கு. அடுத்த சம் பாருங்கள், 7வது சம். 1/3 - √8 - 1/√8 - 7 1/√7 - 6 -1/√7 - 5 1/√5 - 2. ஸோ இதை என்ன பண்ணணும், இதோட ஆன்சர் நம்ம கண்டுபிடிக்கணும். இதுக்காக நம்ம என்ன பண்ணுறோம் பாருங்கள், சம் அப்படியே நம்ம எடுத்து எழுதிட்டோங்க. இப்போ என்ன பண்ணுறோம், எப்போவுமே வந்து இந்த டினாமினேட்டர், அதாவது பகுதியில் வந்து ரேஷனல் நம்பர் ரூட்டோட நம்பர் வந்தால் இதை சைனை மாற்றி பெருக்கி நம்ம வகுக்கணும். அப்போ என்ன பண்ணுறோம், 3 - √8 இந்த 3 - √8 எழுதியாச்சு. இப்போ சைனை மாற்றுங்க, 3 + √8 பெருக்கி 3 + √8 வகுத்துட்டோம். அதேமாரி பாருங்கள், இதுக்கும் பாருங்கள், √8 - 7 √8 - 7 இங்கே எழுதியாச்சு. இந்த இடத்துல √8 - √7 இங்கே எழுதியாச்சுங்க. இப்போ இதோட இந்த ப்ளஸ் போட்டு அதை √8 + √7 √8 + √7 நம்ம இங்கே எழுதிட்டோம். அதேமாதிரி அடுத்தது பார்த்திங்கன்னா √7 - √6 இருக்கா, அதை அப்படியே நம்ம எழுதியாச்சு டினாமினேட்டரில், அதை பகுதியில். அப்போ இதோட சைன் மைனஸ் வந்து ப்ளஸ் ஆக்கி √7 + 6 /√7 + 6 நம்ம எழுதிட்டோம். அடுத்தது பார்த்திங்கன்னா -6 √6 - √5 இருக்கா, அப்போ அதை அப்படியே நம்ம எழுதிட்டு √6 + √5 √6 + √5 எழுதிட்டோம். இங்கே 1/√5 - 2, அந்த 1/√5 - 2 இங்கே இருக்குது. இதோட சைனை ப்ளஸ்ன்னு மாற்றி √5 + 2 √5 + 2 இப்படி நம்ம எழுதிட்டோம் இங்கே. ஓகே, ஸோ இப்போ பாருங்கள், இதில் பார்த்தீங்கன்னா ஒரு நிமிஷம், ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த இடத்துல என்ன ஆகும்னா இப்போ பாருங்கள், a - b a + b, a - b a + b 3² 9 √8² 8, நடுவில் மைனஸ் வந்துடும். அதேமாதிரி இங்கே பார்த்தீங்கன்னா √8 - √7 √8 ஸ்கொயர் பண்ண 8 -7. இங்கே பார்த்தீங்கன்னா √7 - √6 √7 - √6 √7 + √6 a²னா √7 ஸ்கொயர் பண்ணுங்கள் 7, a² இந்த மைனஸ் இங்கே போட்டாச்சு, b²னா √6 ஸ்கொயர் பண்ணால் 6. அது அடுத்தது பார்த்திங்கன்னா அதேமாதிரி ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா √6 - √5 √6 + √5
ரூட் 6 ஸ்கொயர் பண்ணால் 6 ஏ ஸ்கொயர் மைனஸ் நீங்கள் போட்டுக்கிட்டு பி ஸ்கொயர் என்னென்னா ரூட் 5 ஸ்கொயர் பண்ணால் 5. அடுத்தது பார்த்திங்கன்னா ரூட் 5 ஸ்கொயர் பண்ணால் 5, 2 ஸ்கொயர் பண்ணால் 4. இப்போ பாருங்களேன், இந்த பகுதியில் பாருங்கள் எல்லாமே பார்த்திங்கன்னா உங்களுக்கு பகுதியில் 9 மைனஸ் 8 1, 8 மைனஸ் 7 1, அப்போ 7 மைனஸ் 6 1, 6 மைனஸ் 5 1, 5 மைனஸ் 4 எல்லாமே என்ன வருது பார்த்திங்கன்னா 1 1 1 1ன்னு வருது. அதனால் அந்த பகுதியை நீங்கள் எழுத தேவையில்லை. அப்படியே நீங்கள் என்ன பண்ணலாம், தொகுதியை மட்டும் நீங்கள் எழுதிக்கலாம். தொகுதியை மட்டும் நம்ம எழுதிக்கிட்டு அந்த ஆன்சர் பாருங்கள். இப்போ பாருங்கள், தொகுதி மட்டும் நம்ம எழுதிட்டோமா. ஸோ இப்போ என்ன பண்ணுறோம், மைனஸ் உள்ளே கொண்டு வாங்க. 3 + √8 அப்படியே எழுதியாச்சு. இந்த மைனஸ் உள்ளே வந்தால் என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா -√8 -√7 நம்மளுக்கு கிடச்சிடும். இங்கே அதேமாதிரி √6 + √6 எழுதியாச்சு. இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா இது ஆக்சுவலாக ப்ராக்கெட்டில் இருக்குது. இந்த மைனஸ் உள்ளே போச்சுன்னா -√6, மைனஸ் உள்ளே போச்சுன்னா -√5, இங்கே √5 + 2. அப்படியே பாருங்கள், எல்லாம் கண்டினியூஸாக கேன்சல் ஆகும் பாருங்கள். இதை பாருங்கள், +√8 -√8 -√7 +√7 +√6 -√6, அப்போ -√5 +√5 எல்லாம் கேன்சல் ஆகி ஆன்சர் என்ன கிடைக்குதுன்னா 3, இங்கே ஒரு 2, இது என்ன நம்மளுக்கு என்ன கிடைக்குது 5 நம்மளுக்கு கிடைக்குது. ஓகே, ஸோ இதை ஈஸியாக ஞாபகம் வச்சுக்க நீங்கள் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, இதில் இதோட ஆன்சர் இங்கே பாருங்கள், கணக்கு பாருங்கள். நீங்கள் இந்த கணக்கில் இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 3 இருக்கா. இந்த 3 இந்த லாஸ்ட்டில் என்ன இருக்குது பாருங்கள், -2னா +2ன்னு மாற்றிக்கணும். -2னா +2, அப்போ 3 + 2 இதோட ஆன்சர் 5 நம்மளுக்கு கிடைக்கும். ஓகே, தேங்க்யூ.